ஒரு சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து வரான். ஹி இஸ் பார்ஷியலி டெஃப். கொஞ்சம் காது கேட்காது. ஹி இஸ் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். அவனுடைய பாக்கெட்டில் வந்து அவங்க டீச்சர் ஒரு நோட் எழுதி வச்சுருக்காங்க பேரண்ட்டுக்கு. ஸோ இந்த பையனோட அம்மா வந்து அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்க அந்த டீச்சர் அப்படின்னா, யுவர் டாமி இஸ் டூ ஸ்டூபிட் டு லேர்ன், கெட் ஹிம் அவுட் ஆஃப் ஸ்கூல். உங்களுடைய டாமி படிக்க மாட்டான், அவன் ரொம்ப ஸ்டூபிட், ஸ்கூல்லேருந்து வெளியில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அம்மா அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. மை டாமி இஸ் நாட் ஸ்டூபிட் டு லேர்ன், ஐ வில் டீச் ஹிம் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த டாமி யார் அப்படின்னு பார்த்தா, பிற்காலத்தில் வந்த இந்த லைட்டெல்லாம் எரியறதுக்கு காரணமாக இருக்கிற தாமஸ் எடிசன். ஸோ அவர் ஸ்கூலிங் அவருக்கு 3 months தான் இருந்தது. மற்றது எல்லாமே அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அவராக கற்றுக்கிட்டது. ஸோ ஸ்கூலிங் முக்கியம்தான், ஆனால் ஸ்கூலிங் இல்லைங்கிறதுனால நம்ம வாழ்க்கை கெட்டு போகுது அப்படிங்கிறது தப்பு. ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆல்சோ இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் 10,000 டைம்ஸ் அவர் ஃபெயில் ஆகியிருக்காரு. ஆனால் அவருடைய ஆட்டிடியூட் பாருங்கள், அவர் அதை எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். நான் 10,000 டைம்ஸ் ஃபெயில் ஆகியிருக்கேன்னு அவர் சொல்லலை, நான் 10,000 டைம்ஸ் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஆட்டிடியூட் தான் நமக்கும் இருக்கணும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. எஸ்.